திராவிட முன்னேற்ற கழக அரசு சட்டமன்றத்தில் எதுக்கோ தீர்மானம் நிறைவேற்றுறீங்க. இந்த திட்டத்துக்கு ஏன் நீங்க தீர்மானம் நிறைவேற்றல? ஐஐடியிலிருந்து அந்த மணல் கொள்ளையை ரிசர்ச் பண்ணி கிட்டத்தட்ட அந்த கனிம வளங்கள்ல சேட்டலைட் மூலியமா சென்சார் வச்சு அதை அளந்து பார்த்ததுல கிட்டத்தட்ட லட்சக்கணக்கான டன் மணல் காணாம போயிருக்கு. இப்போ 1700 ஏக்கரா கிட்டதான் அந்த சதுப்பு நிலம் இருக்கு. மக்களோட ஓட்டெல்லாம் பறிச்சிருவாங்க, திமுக ஆதரவு ஓட்டெல்லாம் பறிச்சிருவாங்க, தமிழர்களோட ஓட்டை பறிச்சிருவாங்க, பிஜேபிக்கு ஆதரவான ஓட்டுகள் மட்டும் விட்டு வச்சிருவாங்க. இதன் மூலியமா 1% ஓட்டை அவங்க திருடி அவங்க தமிழ்நாட்டில் ஆட்சிக்கு வந்துருவாங்கன்னு சொல்லிட்டு திமுகவில் இருக்கக்கூடிய கூட்டணி கட்சிகள் காங்கிரஸ் கம்யூனிஸ்ட் தவிர எந்த கட்சியாவது பிஜேபியோட கைகோர்க்காம இது வரைக்கும் வரலாறு இருந்திருக்கா? எல்லா கட்சியும் பிஜேபியோட வந்த கட்சி தானே, இருந்துட்டு வந்த கட்சி தானே. மறுபடியும் நீங்க எதிர்காலத்துல அவங்க கூட கைகோர்க்க மாட்டீங்க. என்ன? வணக்கங்க, நான் உங்க மங்கள மகேஷ். நேற்றைய தினம் திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய கூட்டணி கட்சிகள் எல்லாம் சேர்ந்து, ஏன் கூட்டணி கட்சிகள் மட்டும் சொல்றேன்னு நினைச்சுக்காதீங்க, 47 கட்சிக்கு அழைப்பு கொடுத்துருந்தாங்க. அதுல கிட்டத்தட்ட ஒரு 9 கட்சிகள் வர கிடையாது. மீதி இருக்கக்கூடிய கட்சியெல்லாம் பாத்தீங்கன்னா திமுக கூட்டணி கட்சிகள், அது போக 1-2 லெட்டர்பேட் கட்சிகள் இருப்பாங்க இல்லையா, பேர் சொல்ற அளவுக்கு. அந்த கட்சிகள்லாம் சேர்ந்து அந்த சிறப்பு தீவிர வாக்காளர் திருத்த சட்டத்தை எதிர்த்து ஒரு ஆலோசனை கூட்டம் போட்டிருக்காங்க. இது எப்படி நம்ம எதிர்க்கலாம், எப்படி நம்ம எதிர்ப்பை வெளிப்படுத்தலாம்னு சொல்லிட்டு ஒரு ஆலோசனை கூட்டம். இதுல ஏன் தமிழக வெற்றி கழகம் கலந்துக்கல? அப்ப தமிழக வெற்றி கழகம் இந்த சிறப்பு வாக்காளர் திருத்தத்தை ஆதரிக்குதா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சிலர் கேள்வி எழுப்புறாங்க. நாங்க ஆரம்பத்துல இருந்தே சொல்லியாச்சு, தமிழக மக்களுடைய உரிமை யாரெல்லாம் பறிக்கிறாங்களோ அவங்கெல்லாம் எங்களுக்கு எதிரி, அவங்களெல்லாம் நாங்க எதிர்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு தமிழக வெற்றி கழகம் தன்னோட நிலைப்பாடை எப்பவோ சொல்லியாச்சு. 2 நாளைக்கு முன்னாடி அறிக்கையும் விட்டாச்சு. நான் ஏன் கலந்துக்கல அப்படின்னு சொல்லிட்டு விளக்கம் கொடுத்துட்டாங்க. அவங்க என்ன விளக்கம் கொடுத்துருக்காங்க தமிழக வெற்றி கழக தலைமை சார்பான்னு சொல்லிட்டு பின்னாடி உங்களுக்கு சொல்றேன். அதுக்கு முன்னாடி எந்தெந்த கட்சிகள் அனைத்து கட்சி கூட்டத்துல கலந்துக்கலன்னு பாத்திரலாம். நாம் தமிழர் கட்சியும் கலந்துக்கல, பாட்டாளி மக்கள் கட்சியும் கலந்துக்கல, தமிழக வெற்றி கழகமும் கலந்துக்கல, பிஜேபி அதிமுக உள்பட பிஜேபி கூட்டத்தில் இருக்கக்கூடிய எந்த கட்சியும் இந்த அனைத்து கட்சி கூட்டத்துல கலந்துக்க கிடையாது. அப்படி இருக்கும் பட்சத்துல தமிழக வெற்றி கழகத்தை மட்டும் டார்கெட் பண்ணி ஒரு பின்பத்தை ரெகுலரா டிஎம்கே உருவாக்கிட்டு இருக்காங்க. இது எந்த அளவுக்கு ஒரு ஆரோக்கியமான அரசு திமுக பண்றாங்கிறது தெரியல. இதற்கு தமிழக வெற்றி கழகம் ஒரு விளக்கம் கொடுத்திருக்காங்க, ஏன் வரலின்னு. நான் முன்னாடி சொன்ன மாதிரி அந்த விளக்கம் என்னங்கிறத நம்ம பார்த்துடலாம். இந்த எஸ்ஐஆர்னு சொல்லக்கூடிய ஸ்பெஷல் இன்டென்சிவ் ரிவ்யூ அப்படிங்கிற அந்த தீவிர சிறப்பு வாக்காளர் திருத்தத்தை கேரளா அரசு எதிர்த்தது. எந்த அளவுக்கு எதிர்த்தது? அவங்களோட சட்டமன்றத்துல தீர்மானமே நிறைவேற்றிருக்காங்க கேரள அரசு இந்த எஸ்ஐஆருக்கு ஆப்போசிட்டா. ஆனா இங்க தமிழகத்தை ஆளக்கூடிய திராவிட முன்னேற்ற கழக அரசு சட்டமன்றத்துல எதுக்கோ தீர்மானம் நிறைவேற்றுறீங்க. இந்த திட்டத்துக்கு ஏன் நீங்க தீர்மானம் நிறைவேற்றல? இது எங்களுக்கு வலுத்த ஒரு சந்தேகத்தை ஏற்படுத்துது. நீங்க மறைமுகமா இந்த திட்டத்துக்கு நீங்க ஆதரவு கொடுக்குறீங்க, சும்மா நாடக அரசியலுக்காக இது எதுக்குறீங்கன்னு எங்களுக்கு ஒரு டவுட் வருது. 2வது, தமிழகத்துல திராவிட முன்னேற்ற கழகம் கடந்த 4.5 ஆண்டுகள்ல எந்தெந்த ஊழல்ல ஈடுபட்டு இருக்காங்கன்னு இப்ப மக்கள் வெளிச்சம் போட்டு பார்த்துக்கிட்டு இருக்காங்க. மதுரை மாநகராட்சியில் இருக்கக்கூடிய கிட்டத்தட்ட ஒரு 200 கோடி ரூபாய் ஊழல் சமீபத்துலதான் வெளியே வந்தது. அதுதான் சிறப்பு வாய்ந்த ஒரு ஊழல். ஏன்னா ஒரு உள்ளாட்சியில இத்தனை கோடி ஊழல் பண்ண முடியுமா அப்படிங்கிறது ஆச்சரியமான விஷயம். 2வது, இப்ப கே நேரு அவர்கள் தங்களுடைய சகோதரர் நிறுவனத்து மூலியமா டிவிஹெச் மூலியமா MAWS சொல்லக்கூடிய முனிசிபல் அட்மினிஸ்ட்ரேஷன் அண்ட் வாட்டர் சப்ளை டிபார்ட்மெண்ட்ல கிட்டத்தட்ட 2538 வேலைகளுக்கு பணம் வாங்கிட்டு நியமனம் பண்ணியிருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு குற்றச்சாட்டு எழுந்திருக்கு. எதிர்கட்சி எல்லாம் கூட 888 கோடி ரூபாய்க்கு மேல ஊழல் இந்த பணி நியமனத்தில் நடந்திருக்குன்னு சொல்லிட்டு குற்றச்சாட்டு வச்சிருக்காங்க. அதுக்கடுத்தது பாத்தீங்கன்னா நம்ம ஐஐடியிலிருந்து அந்த மணல் கொள்ளையை ரிசர்ச் பண்ணி கிட்டத்தட்ட அந்த கனிம வளங்கள்ல சேட்டலைட் மூலியமா சென்சார் வச்சு அதை அளந்து பார்த்ததுல கிட்டத்தட்ட லட்சக்கணக்கான டன் மணல் காணாம போயிருக்கு. கிட்டத்தட்ட ஒரு 7530 கோடி ரூபாய்க்கு மேல மதிப்புக்கூடிய மண் காணாம போயிருக்கு. ஆனா அதுக்கு கணக்கு காட்டிக்கிறது பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 36 கோடி ரூபாய்க்கு தான் அரசாங்கம் கணக்கு காமிச்சிருக்கு. அரசாங்கம்னா அந்த பர்டிகுலர் போர்ட்போலியோ அந்த மினிஸ்ட்ரி கணக்கு காமிச்சிருக்கு. இந்த ஒரு திட்டம் இப்ப வெளியே வந்திருக்கு. கோர்ட் அதை முறையா விசாரிக்க சொல்லியிருக்கு. இந்த ஒரு திட்டம் அப்படின்னு சொல்றேன்னா எப்படிலாம் ஊழல் பண்றாங்கிற திட்டம் திமுகவுடைய திட்டம் அது வெளியே வந்திருக்கு. இதுக்கு கோர்ட் முறையான விசாரணை பண்ணணும்னு சொல்லிட்டு ஆர்டர் போட்டிருக்காங்க. 3வது பாத்தீங்கன்னா பள்ளிக்கரணையில் இருக்கக்கூடிய அந்த சதுப்பு நில ஊழல். அந்த சதுப்பு நிலங்கிறது பல வருடங்களா சுருங்கிட்டே வருது. சில அந்த குப்பை கொட்டும் பிரச்சனை, ஆக்கிரமிப்பு பிரச்சனை, மக்களுடைய பாப்புலேஷன் இன்க்ரீஸ் ஆனது ஒரு ரீசன். இப்படி பல வகையான காரணங்களால அந்த சதுப்பு நிலம் குறைஞ்சுக்கிட்டே வருது. இப்போ 1700 ஏக்கரா கிட்டதான் அந்த சதுப்பு நிலம் இருக்கு.
அதையும் சுருக்கறதுக்கு என்ன பிளான் பண்ண முடியுமோ திமுக அரசு பிளான் பண்ணிட்டு இருக்கு சிஎம்டிஏ. அந்த சிஎம்டிஏங்கிறது சென்னை மெட்ரோபாலிட்டன் டெவலப்மெண்ட் அத்தாரிட்டி. அதோட சேர்மன் பாத்தீங்கன்னா நம்ம இந்து அறநிலைத்துறையோட அமைச்சர் இருக்காருல்ல சேகர் பாபு, அவர் தான் இருக்காரு சேர்மனா. அவரோட தலைமையில அந்த பிரிகேட் மார்கன் நிறுவனத்துக்கு வந்து கிட்டத்தட்ட பல கோடி ரூபாயில வந்து அபார்ட்மெண்ட் கட்டுறதுக்கு பர்மிஷன் கொடுத்திருக்காங்க கோர்ட்டோட ஆர்டர் மீறி. இந்த விஷயங்களும் இப்ப சமீபத்துல வெளியே வந்திருக்கு. சோ இப்ப அடிமேல் அடியா திமுகவுக்கு விழுந்துட்டு இருக்கனால இதெல்லாம் எப்படா டைவர்ட் பண்றதுன்னு தெரியாம அவங்க முடிச்சிட்டு இருக்கும் போது அவங்க எடுத்த ஒரு ஆயுதம் இந்த எஸ்ஐஆர். என்றைக்கெல்லாம் வந்து ஊழல் குற்றச்சாட்டு வெளியிடுறதோ அன்றைக்கெல்லாம் அவங்க ஊழையிடுறத என்ன ஊழையிடுவாங்க, பிஜேபி உள்ள வந்துரும், பிஜேபி உள்ள வந்துரும், சிறப்பு தீவிர வாக்காளர் திருத்தம் வந்து நடைபெற்றதுன்னா சிறுபான்மை மக்களோட ஓட்டெல்லாம் வந்து பறிச்சிருவாங்க, திமுக ஆதரவு ஓட்டெல்லாம் பறிச்சிருவாங்க, தமிழர்களோட ஓட்டை பறிச்சிருவாங்க, பிஜேபிக்கு ஆதரவான ஓட்டுகள் மட்டும் விட்டு வச்சிருவாங்க, இதன் மூலியமா 1% ஓட்டை வந்து அவங்க திருடி அவங்க வந்து தமிழ்நாட்டில் ஆட்சிக்கு வந்துருவாங்கன்னு சொல்லிட்டு இவங்க பிஜேபிக்கு மறைமுகமா என்னென்ன உதவிகள்லாம் பண்ண முடியுமோ அத்தனையும் பண்ணி கொடுத்துட்டு இவங்க வந்து இங்க கள்ள நாடகம் ஆடுவாங்க நம்ம முன்னாடி. அதாவது வந்து திமுக தான் வந்து என்றைக்குமே பிஜேபி எதிர்க்கக்கூடிய ஒரு கட்சி அப்படின்னு. ஏயா வரலாற்றுல நீங்க திமுக இருக்கட்டும், திமுகவில் இருக்கக்கூடிய கூட்டணி கட்சிகள் காங்கிரஸ் கம்யூனிஸ்ட் தவிர எந்த கட்சியாவது பிஜேபியோட கைகோர்க்காம இது வரைக்கும் வரலாறு இருந்திருக்கா? எல்லா கட்சியும் பிஜேபியோட வந்த கட்சி தானே, இருந்துட்டு வந்த கட்சி தானே. மறுபடியும் நீங்க எதிர்காலத்துல அவங்க கூட கைகோர்க்க மாட்டீங்க என்ன நிச்சயம்? தமிழக வெற்றி கழகம் அப்படிங்கிறது தன் கட்சி ஆரம்பிச்சு கொள்கைகள் அறிவிச்ச உடனேயே அவங்களுடைய அரசியல் எதிரி திமுக, கொள்கை எதிரி பாஜகன்னு ஆணித்தரமா சொல்லிட்டு இருந்திருக்கோம். இப்ப வரைக்கும் நாங்க சொல்ற விஷயம், மக்களின் உரிமையை பறிக்கக்கூடிய எந்த ஒரு கட்சியா இருந்தாலும் அவங்களை நாங்க முழு மூச்சா எதிர்ப்பு டிவிக்கே வந்து அறிக்கை விட்டுருக்காங்க. இப்ப பீகார் தேர்தல் என்ன பிரச்சாரம் பண்றாங்க, பீகார்ல இருக்கக்கூடிய மக்கள் இங்க வந்து தமிழகத்தில் வேலை செஞ்சுட்டு இருக்காங்க, அந்த வேலை செய்யக்கூடிய மக்களை திராவிட முன்னேற்ற கழகம் கொடுமைப்படுத்துன்னு சொன்னாங்க. ஆனா அந்த திமுக வந்து அதை எப்படி தெரியுமா மாத்தினாங்க, பிஜேபி பீகார் மக்களை வந்து தமிழர்கள் கொடுமைப்படுத்துறாங்கன்னு அங்க பிரச்சாரம் பண்ணிட்டு இருக்காங்கன்னு மாத்தி விட்டீங்க. இங்க எப்படி திராவிட முன்னேற்ற கழகம் ஊழல் பண்ணுதுன்னு பிஜேபி வளருதோ, அங்க எப்படி பிஜேபி வந்து மதவாதத்தை தூண்டுது, பிரிவினைவாதையை தூண்டுதுன்னு சொல்லிட்டு தமிழர்கள் எதுக்குதுன்னு சொல்லிட்டு இங்க திமுக வந்து கபட நாடகமாக அரசியல் பண்ணி திமுக வளருதோ, இந்த ரெண்டையுமே நம்ம பார்க்கும்போது என்ன தெரியுது, எந்த கட்சியெல்லாம் நேர்மையா இருக்காங்களோ, எந்த கட்சிகள்லாம் பிஜேபி டிஎம்கே எதுக்குறாங்களோ அந்த கட்சியில வந்து டிஎம்கே காரன் என்னம்மா பிஜேபியோட பி டீம்மா, பிஜேபி காரன் என்னம்மா திமுகவோட பி டீம்மா. இப்படி சொல்லியே தமிழகத்துல வேற எந்த கட்சியும் வளராம ரெண்டு கட்சியும் பார்த்துக்கிட்டு இவங்க மட்டும் வளர்ச்சி அடைச்சிட்டு வர்றாங்க. பிஜேபி தமிழ்நாட்டுக்குள்ள வருதோ இல்லையோ, தெருவுக்கு தெரு ஊருக்கு ஊரு குப்பை வந்து மலமலையா வந்ததுதான் மிச்சம். அதுக்காக வந்து திராவிட மாடல் ஆட்சியை வந்து நான் குப்பை மாடல் ஆட்சின்னு சொல்லி விமர்சனம் பண்ற அளவுக்கு கொச்சையான ஒரு வர்ணனைவாதி கிடையாது நானு. திராவிட முன்னேற்ற கழகம் பாரதிய ஜனதா கட்சியினுடைய மறைமுக உறவை பற்றி தமிழக மக்களுக்கு வருகின்ற காலகட்டத்தில் கண்டிப்பா புரியும். எந்த ஒரு கட்சி நேர்மையா ஒரு காரணங்களை முன் வச்சு அரசியல் பண்ணாலும் இவங்க ரெண்டு பேத்துக்கு பிடிக்காது. எந்த அளவுக்கு நெருக்க முடியுமோ நெருக்குவாங்க. இதெல்லாத்தையும் தாண்டி ஒரு புதுமையான கட்சி வந்து தமிழகத்துல வேறுன்றணும்னா பல இழப்புகளையும் பல தியாகங்களையும் பண்ண வேண்டியதா இருக்குது. கண்டிப்பா தமிழகத்துல நல்லதொரு ஆட்சி வரணும் அப்படின்னு வேண்டிக்கிட்டு உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன். நான் உங்க மங்கள மகேஷ். நன்றி.